லோக்சபா 4ஆம் கட்ட தேர்தலில் வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்களின் ஆதார் கார்டை கேட்டு பாஜக வேட்பாளர் மாதவிலதா சரிபார்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக இந்து முஸ்லிம் இடையே பிரிவினை தொடர்பான கருத்துக்களை தீவிரமாக பேசி வருகிறது. கடந்த தேர்தல்களில் அடிமட்ட அளவில் பேசப்பட்ட கருத்துக்கள் இந்த முறை மேல்மட்ட அளவில் பேசுபொருளாகி உள்ளது. உதாரணமாக பிரதமர் மோடியே இந்த முறை இஸ்லாமியர்கள் குறித்து மேடைக்கு மேடை பேசும் நிலை ஏற்பட்டு உள்ளது. இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறது, உங்கள் வேலை போக போகிறது, ராமர் கோவிலை மூடப் போகிறார்கள், உங்கள் வீட்டு மாடுகளை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்றெல்லாம் மோடி பேசி வருகிறார். சில கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகளில் இல்லாததை கூட இருப்பதாக கூறி மோடி பேசி வருவது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மோடியே இப்படி பேசுவதால் கீழ் மட்டத்திலும் நிர்வாகிகள் கடுமையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச தொடங்கியுள்ளனர். அதிலும் தெலுங்கானா தேர்தலிலும் இந்து முஸ்லிம் என்று நேரடியாக பாஜக நரேட்டிவ் செட் செய்தது. அதிலும் தெலுங்கானா லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக ஹைதராபாத் வேட்பாளர் கே மாதவி லதா செய்த பிரச்சாரங்கள்தான் அங்கே தேர்தல் பேசு பொருளாக தேர்தலின் மையமாக மாறியது. இஸ்லாமியர்களை நேரடியாக தாக்கி அவர் பேசிய விஷயங்கள் எல்லாம் கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தியது. பாஜக ஹைதராபாத் வேட்பாளர் கே மாதவிலதா சமீபத்தில் கூட பாஜகவின் ஹைதராபாத் வேட்பாளர் கே மாதவிலதா மசூதியை நோக்கி அம்பு எய்த செய்கை காட்டியது பெரிய அளவில் சர்ச்சை ஆனது. அவர் இஸ்லாமியர்கள் உணர்வுகளை புண்படுத்தியதாக எழுந்த புகாரை தொடர்ந்து அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஏஎம்ஐஎம் கட்சி சார்பாக ஹைதராபாத்தில் ஓவைசி போட்டியிடுகிறார். அதே தொகுதியில் மாதவி லதா போட்டியிடுகிறார். சோதனை இந்த நிலையில்தான் இன்று லோக்சபா 4ஆம் கட்ட தேர்தலில் வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்களின் ஆதார் கார்டை கேட்டு பாஜக வேட்பாளர் மாதவிலதா சரிபார்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்களை பர்தாவை தூக்க சொல்லி முகத்தை காட்டு என்று இவர் மிரட்டியுள்ளார். அவர்களை மிரட்டி முகத்தை பார்த்த பின்பே வாக்களிக்க மாதவிலதா அனுமதித்தார். இதை போலீசாரும் கூட வேடிக்கை பார்த்துள்ளனர். தேர்தல் அதிகாரிகளும் இதை வேடிக்கை பார்த்து உள்ளனர். அங்கே இருந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லோரையும் பெயரை கேட்டு ஆதாரில் உள்ள போட்டோவை பார்த்து பின்னர் அவர்களின் முகத்தை ஹிஜாப்பை தூக்கி காட்ட சொல்லி அதன் பின்பே அனுமதித்தார். அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்த இந்த சம்பவம் வேதனை அளிப்பதாக உள்ளது.